அந்த பையன் மாட்டிக்கலாம் உன் பேர் என்னமா? போயிடலாம் பாருங்க பேரு அந்த உருவம் யாரு யார் கேட்டு வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து அடர்ந்த பாரஸ்பதி. இப்போ இந்த இடத்துல என்ன அமனஸ்மான விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அகோர மோகினி குகை அப்படின்ட்டு இருக்கு. அந்த இடத்துல எத்தனை உயிர் ஒரு 5-6 பேர் பக்கம் இந்த இடத்துல மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வரோம் சொல்லி நேரில் நின்று அகோரமா அந்த மக்களை கொண்டு அந்த குகைக்குள்ள இழுத்துட்டு போகுது அப்படின்ட்டு ஐயா தான் நம்மளுக்கு தகவல் கொடுத்தாங்க. அதனால நான் இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம். நான் அங்கே ஒரு 3 பேர் வந்துருக்குறோம். ஐயா தான் அந்த இடத்துல ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம் அந்த இடத்த அப்படின்ட்டு நம்மளுக்கு தகவல் கொடுத்தாரு. நம்ம பார்க்கலாம் ஒரு வாட்டி அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு ஐயாவுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? அந்த ஆன்மா எவ்வளவு ஆக்ரோஷமா இருந்து இந்த இடத்துல எப்படி அது உருவாச்சு? அது எப்படி உருவாச்சுன்னா, இப்போ எனக்கே தெரியாதுக்கு முன்ன வந்து தாத்தா பாட்டி காலத்துல இருந்து அப்ப வந்து அப்ப வந்து இந்த ஏரியாவுல ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து ரேப் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த ஏரியாவிலேயே சுத்தின்னு இங்கே இருக்குது. இந்த ஏரியாவுல யாரு வந்தாலும் சரி, எல்லாம் கொஞ்சம் நைட் டைம் சாயந்தரம் ஒரு 6 மணி டைம்ல வந்தா 6 மணிக்கு மேல ஆக்ரோஷம் தான் நிறைய ஆயிருது. அது ஆக்ரோஷம் ஜாஸ்தி ஆகி இழுத்துன்னு கைக்குள்ள போய் அலைக்குளோஸ் பண்ணிடுது. இது வரையும் எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க? நிறைய பேர் பண்ணிருக்கு. நிறைய பேர். ஆமா, இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கே பயப்படுவாங்க. இந்த ஃபாரஸ்ட்குள்ள வர்றதுக்கே பயப்படுவாங்க. சரி சரி. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போறதுனால நம்மளுக்கு எதனா பாதிப்பு இருக்கா? நம்மளுக்கும் பாதிப்பு தான். எனக்கே பையன் தான். சரி பாருங்க நண்பர்களே, உங்களுக்கோசரம் நாங்க ரிஸ்க் எடுத்து தான் இந்த பதிவை எடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அந்த ஆன்மா எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கு. நாமளும் யாரும் வரமாட்டாங்க இந்த இடத்துலயா? கைக்குள்ள இழுத்துன்னு போயிடுச்சு. அப்ப வந்து இன்னும் ரொம்ப பயமாக்குறாங்க. போறதுக்கே பயமா இருக்குது. எந்த வழியா போனோம்? இந்த வழி இப்படியே போனாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் ஃபாரஸ்ட் தான். பயங்கரமா இருக்கு உள்ள வர்றது. என்ன சவுண்டு? என்ன சவுண்ட் ஆகுது? என்ன சவுண்டு? யாரு யாரு மோகினியா? ஏன்னா கேறீங்களாங்க? என்னமோ சுத்தியும் சவுண்ட் ஆகுது, என்னன்னு தெரியல. இப்படி போயிடலாமா? வாங்க பக்கம் வந்தது போயிடணுமான்னு. யாரு எங்க இருக்கிறது? மோகினியா? உங்க பேரு இருங்க. உங்க பேர் என்ன? மோகினியா? யாருன்னா கேறீங்களாங்க? யாரு? ஒருவேளை அந்த ஆன்மாவும் இருக்கும். அதான் இருக்கும். இன்னும் முன்னாடி பார்க்கலாமா? சரி வாங்க போய் பாருங்க. யாரு? வாங்க இப்படி போயிடலாம். வாங்க இருங்க இருங்க பார்க்கலாம் வாங்க. யாருக்குறதுங்க? உங்க பேர் என்ன? ஹலோ
இன்னும் எவ்வளவு தூரம் போனாங்க? இன்னும் கீழே போகணும், இங்கேயே திருப்பி பண்ணுது இன்னும் கீழே. சரி வாங்க பாக்கலாம், பார்த்தது எங்க என்ன சவுண்டு? யார் இது? யார் இருக்குதுங்க? யாரு யாரு? யார் இருக்கிறது முன்னால? யாருன்னா இருக்கிறீங்களாங்க? என்னதானே தெரியலையே. அதேவா? ஆமா அதேதாங்க. போயிடலாம் வாங்க, எங்க இருக்கான் கிளம்பிடலான்றீங்க? ஆமா போயிடலாம் வாங்க, போயிடலாம் வாங்க. தொடர்ந்து சரி இருங்க, ஒரு கொஞ்ச நேரம் இருங்க அங்கே, நான் பார்த்துட்டு வரேன் என்னன்ட்டு. என்னமோ சவுண்டு கொடுத்துட்டே இருக்குங்க முன்னால. யாரு? யாரும் இருக்கிறீங்களாங்க? என்னமோ தெரியல, சவுண்டு கேட்டே இருக்கு. அது வந்தாலே அது மாதிரி இல்லை பாருங்க. யார் இருக்கிறது? யாருன்னா இருக்கிறீங்களாங்க? சரி ஓர தொடர்ந்து இது பண்ணிட்டே இருக்கு. யார் இருக்கிறது? சவுண்டு கேட்டே இருக்குங்க சத்தியம். என்னங்க தொடர்ந்து சவுண்ட் அது? ஆமாங்க பாருங்க. யாரு யாருக்கு அது? இரு இரு, யாரு 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 அது? முன்னாளுக்கு இருந்தாரு யாரு? சுத்தியம் கேக்குது உங்களுக்கு? நானும் அந்த உருவத்தை பார்த்துடலான்னு போறேன் கண்ணுக்கு. சுத்தியம் சவுண்டு கேக்குதுங்க. ஆமாங்க வாங்க போயிடலாம் வாங்க, வாங்க போயிடலாம். அது மோகினியா தான், வாங்க போயிடலாம். அதேவா? அதேதான், வாங்க போயிடலாம் வாங்க. பாருங்க பாருங்க வருது. இருங்க நான் முன்னால் போய் பாக்குறேன். வாங்க போயிடலாம் வாங்க. வாங்க இவ்வளவு தூரம் மட்டும் பார்க்க பாத்து பாத்து. யார் இருக்கிறது முன்னால? யாரு? பாருங்க சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேட்டேதான் இருக்கு, அந்த உருவத்தை பார்க்க முடியலவா? ஏன் எங்க பாக்குறத போயிட்டு வாங்க. வாங்கச்சு வாங்கச்சு, எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா. நான் கேமரா முன்னால வா. பாருங்க சவுண்ட் கேக்குதா? யார் இருக்கிறது முன்னால? யாரு? சவுண்ட் மட்டும் கேட்டு இருக்கு பாருங்க. செம்மி கேக்குற சவுண்ட். அது அதே பேய் தாங்க. பேய் தான். மோகன் சொல்றீங்களா? ஆமா மோகன் தான், வாங்க போயிடலாம். நீங்க பேய பார்க்கணும் பாருங்க. கேக்குதா? யாரு? இருங்க, கேமரா கிட்ட எடுத்துட்டா. யாருன்னா இருக்கிறீங்களாங்க? இந்த சைடு பாருங்க, இந்த சைடு பாருங்க. சவுண்ட் மட்டும் கேட்டே இருக்கு. கூடவே வாங்க, தனியா போகாதீங்க சரியா?
பயமா இருக்குது. யாரு சவுண்ட் என்னமோ முன்னாள் இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக கூட வாங்க, பரவாயில்ல. ரொம்ப ஆக்ரோஷமா தான் இருக்க மாட்டேங்குதா அந்த மோகினி. எந்த வழியா போகணும்? இந்த வழியா தான் நடந்துச்சு. இதுலயாவா? பாருங்க சவுண்ட் எல்லாம் கேட்டு பாருங்க. முன்னாடி யாருன்னா இருக்கிறீங்களாங்க? இந்த சைடு பாருங்க. யாரு? பாருங்க அதே அது உருத்தி பாத்துறேன். யாரு? உன் பேர் என்ன? யாரு? உன் பேர் என்னமா? பாருங்க சரி, அந்த உருவம் இருங்க ஒரு நிமிஷம் பாருங்க. கீழே கீழே சிட்டி தான், ஆனா ஃபாரஸ்ட்டுக்குள்ளதான் இருக்கோம் நாங்க. யாரம்மா நீ? உன் பேர் என்ன? இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிற? யாரு? உருவத்தை நல்லா கிளியர் அங்க பாருங்க. யாரு? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? பேர் என்னவா? இருங்க பாக்கணும். உன் பேர் என்ன? இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு? யாரு? கீழே தான் இருக்குன்றீங்க. முன்னாடி ஆலமரம் இருக்குது. ஆலமரத்து பக்கத்துல தான் குகை இருக்குது. அங்கதான் கூட்டு போகுது அதுங்க. போயிடலாங்க, நம்ம இப்படி போயிடலாங்க. அங்க போக வேணாம், போயிடலாம் இப்படி. அந்த ஆலமரத்துக்கு தான் கூட்டு போகுது. ஆலமரம் இருக்குது, ஆலமரத்துல தான் குகை இருக்குது. அது குகைக்கு தான் கூட்டு போகுது. வாங்க நம்ம போயிடலாம், வாங்க. உயிருக்கு ஆப்புதாங்க. எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் பக்கம் தான் இருக்குதுங்க. போனா குகைக்கு போயிடலாங்க. அது இந்த ஆன்மா இப்படி போச்சு, மறைஞ்சிருச்சா? அது குகைக்கு போயிருக்காங்க. வாங்க போயிடலாம், வாங்க. குகைக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா இப்ப இந்த வழியா தான் போகணுமா? ஆமா, இந்த வழியா தான் போகணும். இதுன்னு கூட ஒரு வழி போதுங்க. இப்படியே இப்படியா? இதுலயும் போதுங்க. சரி, இவ்வளவு தூரம் வந்து அந்த குகையை பார்த்துட்டு போயிடலாமா? குகைக்கிட்ட எல்லாம் வேணாங்க, அங்க உயிருக்கு ஆபத்துங்க. அங்கெல்லாம் வேணாம் போக. அவ்வளவுபா ஏதோ பாதிப்பாங்க. ஆமாங்க, அது குகைக்கு தான் போயிருக்குது. வாங்க போயிடலாம், வாங்க. ஏங்க இவ்வளவு தூரம் வந்து அவங்க குகையை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். வேணாங்க, வாங்க போயிடலாம். பயமா இருக்கு, வாங்க போயிடலாம், வாங்க. அங்க போன உயிருக்கு ஆபத்து. வாங்க, குகைக்கு தான் போயிருக்குது. அது வாங்க. ஏங்க நல்லா கிளியரா பாக்கலாங்க. அதை பார்த்துட்டு நல்லா அந்த குகை கிட்ட போயிட்டு வந்துடலாம். என்னதான் பண்றது ஒன்னும் புரியலங்க. அங்கெல்லாம் போனாக்க ஆபத்துங்க. நீங்க அந்த குகை பக்கம் வரலையே வாங்க. அந்தாட்ட அதை பார்த்துட்டு நான் இது பண்றேன். சரியா? நாங்க மேலே நின்னுக்குறாங்க. சரி வாங்க. சரி, எந்த வழி போன? அந்த வழி மட்டும் காட்டுங்க. இதுலயும் போகுது, அதுலயும் போதுங்க. பாருங்க, சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. கேக்குதாங்க போதுங்க. அதுக்கு மேல போறது நம்ம உயிர்க்கும் பாதிப்பு இருக்கு. ஆமாங்க. இருந்தாலும் உங்களுக்கோசரம் தான் நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். அந்த குகை காரணத்துக்கோசரம் தான் நான் போயிட்டு இருக்கிறேன். அந்த ஆன்மாவும் முன்னாலதான் சவுண்ட் கேட்டே தான் இருக்கு. கீழே இருக்குன்னு பாருங்க. சரி, கீழே போக மாட்டாங்க. இந்த வழியா தான் இங்க போகணும். இந்த வழியா எப்படி போகணும்? பாருங்க, இந்த பாறை தான். இந்த பாறை கீழே தான் அந்த குகை இருக்கு. இந்த குகை பாறைக்கு அடியில தான் போகணும். கீழே ஆலமரம் இருக்குதுங்க. ஆலமரத்து வழியில தான் குகை இருக்குது. கல்லுல இந்த வழியா தான் கீழே இறங்க மாட்டாங்க கைஸ். நம்ம கீழே போகலாம் வாங்க. பெரிய பாறை இது. கீழே தான் இந்த குகை இருக்கு. இன்ன வரையும் கத்திட்டு இருந்துச்சு அந்த ஆன்மா. இப்ப சவுண்டே எல்லாத்தையும் தான் இருக்கு. அங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆமா, குகைக்கு தான் போயிட்டு வாங்க. அங்க போக வாங்க போயிடலாம். பாருங்க தாங்க, அங்க ஆலமரம் தெரியுதா? ஆமாங்க, இங்கதாங்க. ஃபாரஸ்ட்டுக்கு அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டு அந்த ஆலமரத்துக்கிட்ட இந்த மரமே அது குகையும் முன்னால இருக்கான். அந்த சவுண்டும் கேட்டே இருக்கு. அந்த கால் சைன் சவுண்ட், கொலுசு சவுண்டும் கேட்டே இருக்கு. கொலுசு சவுண்டும் கேட்டு பாருங்க. பெரிய மரம், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு பக்கம் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மரத்தோடைய ஆயுசு 15-20 வருஷம் பக்கம் இருக்கும். 20 வருஷம் பக்கம் இருக்கும். அந்த கிளையை போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். நல்ல சவுண்டு மட்டும் கேட்டே இருக்குங்க.
இந்த கால் கொலுசு சவுண்டு மட்டும் கேட்டு இருக்கு. கிட்ட போய் பார்க்கலாம். பயங்கரமா இருக்குங்க. சவுண்டும் கேட்டு இருக்கு. அந்த ஆன்மா இருக்கிறது மாதிரிதான் இருக்கு. மரம் பெரிய மரம், எக்கச்சக்கம் பயமா இருக்கு. ஆலமரம் தான். நான் முன்னால போட்டணும். பயங்கரமா இருக்கு. இது வெறுத்து மேலவும் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சவுண்ட் மட்டும் கேட்டு குகைக்கு இப்படிதான் போனோம் முன்னால. இந்த பக்கத்துல தான் இருக்கு அப்படின்றாங்க. சவுண்ட் கேட்டே தான் இருக்கு. மோகினி இருக்கிறது ஆரம்பிச்சு போல தூரம். அந்த குகை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். பாருங்க பெரிய மரம் தான். பாருங்க சவுண்ட் மட்டும் கேட்டே இருக்குங்க. ஆனா இங்கதான் முன்னால இருக்கிற மாதிரி தெரியுது. பயங்கரமா இருக்கு. இடத்தைய பார்த்தாலே பயங்கரமான த்ரில்லிங்கான இருக்கு. முன்னால எங்க போனோம்? சொன்னாங்க ஆலமரம் பக்கத்துலயே. நீங்களும் வந்தது இல்ல? நாங்க வந்தது இல்ல. சவுண்ட் கேட்கறத பார்த்தா முன்னால இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சவுண்ட் வருது. இன்னும் போய் பார்க்கட்டுமா? வேணா வாங்க போயிடலாம். வாங்க இந்த சைடு தான் இருக்குது. வாங்க போயிடலாம். வாங்க போயிடலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. இங்கதாங்க இருக்குது. வாங்க போயிடலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இருங்க கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இந்த குகை இருக்கிறது இங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க. முன்னால இருக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் பார்க்கலாம். ஆலமரம் பக்கத்துல தாங்க இருக்குது குகை. யாருன்னா கேறீங்களாங்க? யாருன்னா கேறீங்களாங்க? யாருக்கு இருக்கு முன்னால? என்ன சவுண்ட் கேட்டு இருக்க மாதிரி பயமா இருக்கு. வாங்க போயிடலாம். இருங்க யாரு இங்கதான் இருக்கிற அந்த வாங்க போயிடலாம். பயமா இருக்கு. யாருக்கு இருக்கு முன்னால? யாருன்னா கேறீங்களாங்க? யாரு? வாங்க. என்னங்க அது அப்படி துரத்துது? வாங்க போயிடலாம். ரொம்ப ஆகவரசமா இருக்குது. வாங்க போயிடலாம். வாங்க. அது குகை இருக்குது. அது குகை இங்கதான் இருக்குது. அங்க போனா ஆபத்து வந்துடும். வாங்க போயிடலாம். வாங்க. அங்கெல்லாம் போகாது. வாங்க போயிடலாம். இருங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு இல்ல வாங்க போயிடலாம். அது ரொம்ப இதா இருக்குது. வாங்க போயிடலாம். வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்கச்சக்கமான ரிஸ்க் தான் இருக்கு. போகாதீங்க. வாங்க. இந்த குகைவா? ஆமா இதே குகை தாங்க. இதாங்க ஆலமரம் பக்கத்துல. பயங்கரமா இருக்கு உள்ள. வாங்க போயிடலாம். இதுவும் குகைக்குள்ள போக ஒரு வழி. இங்க பாருங்க. வாங்க வாங்க போயிடலாம். வாங்க. பயங்கரமா இருக்குங்க உள்ள. அதுல ரொம்ப பயங்கரமா அதுவும் போகக்கூடாது. வாங்க போயிடலாம். ரொம்ப ஆக்ரோஷமா சவுண்ட் கேக்குதுங்களா? உள்ள கேக்குது. பாருங்கப்பா பாருங்க பிரஸ், இதுதான் குகை. சவுண்ட் வேற கேட்டு உள்ளதான் இருக்க மாட்டாங்குது. அது உயிரை பணிய வச்சுதான் போயிட்டு இருக்கிறேன். யாருக்கிறது உள்ள? மோகினியா உள்ள இருக்கிறது? உள்ள போகாதீங்க. வந்துருங்க. யாரு? உள்ள போகாதீங்க. வந்துருங்க. அது யாரு சவுண்டு? உள்ளுக்குறது யாரு? பயங்கரமா சவுண்ட் கொடுத்துட்டே இருங்க. வந்துருங்க போயிடலாம். அது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குது. வந்துருங்க போயிடலாம். யாராவது? வாங்க. உள்ள ரொம்ப ரிஸ்கா சவுண்ட் கொடுத்துனே இருக்குது. வாங்க போயிடலாம். வாங்க. உள்ள சவுண்ட் தான் கேட்டு இருக்கு நிறைய. ஆமா வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹெவி. எக்கச்சக்கமா சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. அந்த உருவத்தையும் நம்ம பார்த்தோம். பயமாவே இருக்கு. ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குது. வாங்க. வேணான்றீங்களா? வாங்க போயிடலாம். கிளம்பிடலாமா? ஆமா வாங்க போயிடலாம். சரி, இந்த இடத்துல இருக்கக்கூடாது.
அந்த பையன் மாட்டிக்கணும் பின்னால போனாலும் ரிச்சுக்கீங்க அதுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போயுங்க ஏங்க இந்த கேபி உள்ள இழுத்து போயிடுச்சு உள்ள இழுத்து போய் என்ன பண்றது பே போன பையன் என்ன பண்றது ஏங்க உள்ள போடுங்க நீ நடந்து பார்க்கலாம் ஏங்க பெரிய கேபிங்க அது உள்ள ஒண்ணும் தெரியல பாருங்க உள்ள போயிட்டே இருக்குதா பயங்கரமா இருக்குதுங்க உள்ள பாருங்க இந்த கேபியே பயங்கரமா இருக்கு ஏங்க தெரியறாங்களா யாரும் தெரியலையா பாருங்க நாங்க பண்றது போல பயமா இருக்குங்க என்ன பண்றது போயிடலாமா நாங்க பண்ணலாம் பையன் சவுண்டே இல்லையா பையன் எடுத்துட்டு போகணும்னு தெரியல உள்ள போய் பார்க்கலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல கெபி எக்கச்சக்கமா பெருத்து சவுண்ட் கேட்க மாதிரி பார்க்கலாங்க எங்க அந்த பையன் செருப்பு இருக்குங்க எங்க இங்க இருக்குதா பாருங்க உள்ள பாருங்க ஏங்க உள்ள அங்க பாருங்க சிங்க பையன் முக்குறாங்க ஒரு ரத்தமா பாருங்க ரத்தம் காணியா பையனுக்கு எதனா ஆச்சு பாருங்க ரத்தம் உள்ள போதுங்க இப்போ போயிடலாம் வெளியாட்டு போயிடலாங்க காணியா எல்லாம் கால் கையெல்லாம் அடி கசமா இருந்ததுங்க இங்க பாரு ஒரு ரத்தமே என்ன பண்றது எழுப்ப காணியா காணியா ஏப்பா இல்லைங்க தண்ணி நம்ம போகலாம் தண்ணி இல்லையா என்னங்க பண்றது சரி இருங்க உள்ள வந்துரு உள்ள சவுண்ட் ஆகுது இன்னும் உள்ள போதுங்க அந்த கேவி காணியா சரி தூக்கினாங்க தூக்குங்க தூக்க மாட்டேங்க தூக்கிட்டோம் என்ன ஆச்சு வீட்டுல என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ஒரு அத்மா கை காமிக்கலாம்